பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, இன்னைக்கு சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? அவரை யாராவது மறுப்பாளர் என்று சொன்னாலோ இல்லை மறுத்தாலோ அவர் மறுத்தவராக இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றவராக ஆகிவிடுவார். ஏன் என்றால் அவரை பற்றி அல்லாஹு தஆலா அவர் சஹாபிய ரசூல் என்பதாக குர்ஆனிலே சொல்லிவிட்டார். இதே போன்று சௌர் என்ற குகையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய சமயம், ஹிஜ்ரத்துடைய நேரம், அந்த காலம், அந்த தருணம், அப்போ 2 பேர் இருந்தாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்று சொல்வார். 2 நபர்களில் ஒருவராக சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாக அல்லாஹ்வே சாட்சி அளிப்பார். எனவேதான் அவர் ரசூலுக்கு தோழர், அவர் முஸ்லிம், அவர் முஃமின், அவர் சஹாபி என்ற விஷயங்கள் எல்லாம் யார் மறுப்பாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தோழர் ஒரு ஹதீஸ்ல இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹைருல் பஷரி பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பிறகு சிறந்த மனிதர் என்று சொன்னால் அது சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கிறார் என்பதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சித்திக் அக்பர் ஒரு முறை தன்னுடைய படுக்கைகளையும் தேவையான துணிகளையும் எடுத்துக்கொண்டு மக்கா விட்டு வெளியேறுகிறார். வெளியேறி செல்லும் பொழுது வழியில் பார்க்கிறார் இப்னு தக்கின்னா என்ற ஒரு நபர். அபூபக்கர் அவர்களே, எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சொன்னார், நான் இந்த நாட்டை விட்டு ஊரை விட்டு செல்கிறேன். காரணம் என்னவென்றால் அல்லாஹுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆனை அங்கே ஓத முடியவில்லை. எந்த இடத்தில் அல்லாஹுடைய வேதத்தை ஓத முடியவில்லையோ அந்த இடத்தில் நான் இருப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவரை ஏதோ ஆறுதல் கூறி இப்னு தக்கின்னா தன்னுடைய பொறுப்பில் அழைத்து வருகிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய நெருப்பாளர்களை பார்த்து சொல்கிறார்கள், நான் அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கின்றேன் அவருடைய பாதுகாப்பிற்கு, எனவே அவரை யாராவது தொட்டார்கள் என்று சொன்னால் நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரும்பாலும் தன்னுடைய வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஷரீஃப் ஓதுவார்கள். ஓதும் பொழுதே அதனுடைய பொருள்களை, விளக்கங்களை விளங்கி அழுவார்கள். நமக்கு தான் ஒன்றும் தெரியாத, குர்ஆன் ஓதுறதும் இல்லை, அப்படி ஓதுனாலும் குர்ஆனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு புரியாது, அதற்கான புரியக்கூடிய முயற்சியும் எடுப்பதில்லை. இன்று நிறைய கோர்ஸ் வந்துருச்சு, நம்மளும் நடத்திட்டு இருக்கோம். மதர்சே சனல் குர்ஆன் என்ற பெயரில் நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி EMS என்ற ஒரு நிறுவனத்துல நம்ம நடத்திட்டு இருக்கோம் அரபி கோர்ஸை. நாம் அதை நாடி நாம் அரபியை கற்றுக்கொண்டால் குர்ஆனுடைய சுவை, இன்பம், மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். குர்ஆன் விளங்கும், அல்லாஹ் நமக்கு விளங்குவான். நமக்கு ஆறுதலான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், நிம்மதியான ஒரு நிலை உண்டாகும். எனவே இவர்கள் அழுது கொண்டே ஓதக்கூடிய காட்சிகளை அங்கே கடக்கின்ற மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள், கவனிப்பார்கள். அவர்களும் அரபியை விளங்கக்கூடியவர்களாக இருந்தது காரணமாக அரபியை விளங்கி அவர்களும் அழுவார்கள். இதன் காரணமாக கிட்டத்தட்ட 30 பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பது சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதுல 30 பேர்ல பெரும்பாலானவர்கள் அஷ்ரே முபஷ்ஷரா என்று சொல்லப்படுகின்ற உலகத்திலேயே நபி அவர்கள் சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் பல பேர் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். குறிப்பாக ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்களும் இதில் அடங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர் தான் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய இந்த காட்சியை பார்த்து மக்கத்து மக்கள் எல்லாம் இப்னு தக்கின்னாவிடத்தில் சொல்கிறார்கள். மக்கத்து மறுப்பாளர்கள் எல்லாம் இப்னு தக்கின்னாவிடத்தில் சென்று சொன்னார்கள்,
இவர் தன்னுடைய திண்ணையில் அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவதன் மூலமாக பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே நாங்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது என்று சொல்லும் பொழுது இப்னு தக்கின்னா மறுபடியும் சித்திக் அக்பரை நாடி எச்சரிக்கை செய்தார். நீங்கள் இவ்வாறு ஓதிக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய ஜாமீனை, என்னுடைய பொறுப்பை, என்னுடைய பாதுகாப்பை நான் வாபஸ் வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லும் பொழுது சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், எல்லாரை விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கும் பொழுது நான் யாருடைய பாதுகாப்பிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லி அவருடைய பாதுகாப்பு தேவையில்லை என்று விட்டு விலகினார்கள். எனவே சொல்லக்கூடிய நோக்கம், சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் கழித்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்களும் சித்திக் அக்பரும் ஈர் உடல் ஓர் உயிராக வாழ்ந்தார்கள். சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் பல பயணத்தில் ஒன்றாக இருக்கும் பொழுது நபி அவர்களுக்கு தாகம் ஏற்படும் பொழுது நபி அவர்கள் தண்ணீரை அருந்துவார்கள், இவருடைய தாகம் தீர்ந்துவிடும். நபி அவர்கள் பசிக்கும் பொழுது உண்ணுவார்கள், அவர்கள் உண்ணுவது இவருடைய பசியை நீக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு நபியவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். நபியுடைய விருப்பத்திற்கேற்ற, நபியுடைய வெறுப்புக்கேற்ற தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நபி யாரை விரும்புகிறார்களோ இவர்கள் விரும்புவார்கள், நபி யாரை வெறுப்பார்களோ அவர்களை வெறுப்பார்கள். குறிப்பாக நபி அவர்கள் அபூஜஹலை வெறுத்தார்கள் ஒரு கட்டத்தில், சித்திக் அக்பரும் வெறுத்தார்கள். நபி அவர்கள் எதையெல்லாம் விரும்பினார்களோ அதை சித்திக் அக்பர் விரும்பினார்கள். சொல்லிக்கிட்டே போகலாம் இதை பற்றி. எனவே அல்லாஹ்வுடைய பெரியோர்களே, அந்த அளவுக்கு நபியின் மீது அன்பும் பற்றும் பாசமும் அளவில்லா அக்கறை வைத்திருந்தார்கள். அளவு கடந்த அக்கறையோடு வாழ்ந்தார்கள் நபி அவர்களுடன். பனு இப்னு அவுஃப் என்ற ஒரு கோத்திரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. நபி அவர்கள் அதை தீர்ப்பதற்காக சென்றிருந்தார்கள். ஒரு தொழுகை தாமதமானது. அந்த தொழுகைக்காக நேரம் நெருங்கிய பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சித்திக் அக்பரை பார்த்து சொன்னார்கள், நபி அவர்கள் வரவில்லை, தாங்கள் தொழுவைக்கலாமே என்று சொல்லும் பொழுது இவர்களுடைய கட்டளைக்கு ஏற்றவாறு சித்திக் அக்பர் தொழுவைக்க ஆரம்பித்து விட்டார்கள். தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். வருகை தந்தவுடன் சஹாபாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று முனகல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நபி அவர்கள் வந்த செய்தியை எத்தி வைத்தார்கள். இதை உணர்ந்த சித்திக் அக்பர் தொழுகையிலேயே பின்னால் வர ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் எவ்வளவோ செய்கை செய்தும் அவர்கள் தொலைவிக்கவில்லை, அதை நிரந்தரமாக கண்டினியூவாக செய்யவில்லை. திரும்ப வந்து விட்டார்கள், பின்னால் வந்து விட்டார்கள். அந்த தொழுகையை நபி அவர்கள் முடித்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பித்தது ஒரு இமாம், முடித்தது இன்னொரு இமாமாக அந்த தொழுகை முடிந்தது. எனவே அந்த அளவுக்கு நபி மீது தன்னுடைய அடக்கத்தோடு பணியுடன் அவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு முறை ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கனவு கண்டார்கள், ஒரு நிலவு 3 துண்டாக ஆகியவருடைய மடியில் விழுகிறது என்று கனவு கண்டார்கள். அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சித்திக் அக்பர் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு உங்களுடைய வீட்டில் அடங்குவார்கள், நான் இறந்த பிறகு நானும் அங்கேயே அடக்கம் ஆவதற்கு விரும்புகிறேன். எனக்கு பிறகு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாவார்கள், அவர்களும் அங்கேயே அடங்குவார்கள். இதுதான் அந்த கனவுக்கான விளக்கம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நேரத்தில், அந்த தருணத்தில், அந்த சூழ்நிலையில் என்னை அடக்கம் செய்யும் பொழுது நபி அவர்களுக்கு இணையாக என்னை அடக்கி விடாதீர்கள், சற்று குறைத்து சற்று கீழே இழுத்து அடக்கம் செய்யுங்கள். சொல்ல போனால் அவர்கள் சொன்னது என்ன, விளங்குவதற்காக சொல்கிறேன். நம்முடைய கைகளுடைய 3 விரல்கள், இந்த 3 விரல்கள் தான் ரவுதா ஷரீஃப் இருக்கக்கூடிய 3 நபர்களுடைய அந்த அடக்கஸ்தலம். அந்த ரவுதா ஷரீஃப் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகளாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக கொடுத்த, நபி அவர்கள் கொடுத்த வீடு. இப்ப அங்க அடக்கம் எப்படி செஞ்சிருக்காங்கன்னா இப்படி, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு கீழே குறைத்து சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மன்னரே கபர், அதை குறைத்து உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மன்னரை. யோசிச்சு பாருங்க, வாழும் போதும் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். நபி என்ன சொன்னார்களோ அதை
இந்த இரண்டு தோழரும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய பார்வையில மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் தான் இந்த உம்மத்துல தலைவர். அதற்கு பிறகு ஹைருல் பஷர் பாதல் அம்பியா என்று சொன்னால் சித்திக் அக்பர். அதற்கு பிறகு எத்தனை வலிமார்கள் வந்தாலும் சரி, எத்தனை உலமாக்கள் வந்தாலும் சரி, எத்தனை நல்லோர்கள் இறைநேசர்கள் வந்தாலும் சரி இருந்தாலும் சரி, உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்தஸ்து தான் மூணாவது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அன்பை போன்று ரசூல் மீது, பண்பை போன்று ரசூல் மீது, அடக்கத்தை போன்று ரசூல் மீது அந்த எல்லா தன்மைகளையும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.